என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மீண்டுமாக 2025-26 ஆண்டிற்கான IAS அகாடமிக்கான சேர்க்கை நடைபெற்று வருகிறது. தரிசனம் உள்ள, உண்மையாக வாஞ்சை உள்ள, நல்ல படிக்கக்கூடிய, நல்ல நேரத்தை செலவிட்டு தரிசனத்தை அடைய வேண்டும் என்ற அந்த வைராக்கியம் உள்ள இளைஞர்கள், நீங்கள் UG PG முடிச்சிருந்தீங்கன்னா உடனடியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். கொஞ்சம் பேரை தான் நாங்கள் சேர்க்க போகிறோம். ஒருவேளை ரொம்ப நல்லா படிக்கிற பிள்ளைங்களாக இருந்தால், காசு இல்லை அப்படின்னா நீங்கள் உடனடியாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். காரணம், ஒருவேளை நல்லா படிக்கிற பிள்ளைங்க, இன்டர்வியூவில் பாஸ் ஆகிற பிள்ளைங்க, அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்ம் பண்ணுற பிள்ளைங்களுக்கு நாங்கள் நிச்சயமாக இலவசமாகவே சொல்லித்தரோம். ஆனால் அவர்களுடைய வாழ்வாதாரம் குன்றிய நிலைமையில் இருந்தால் ப்ரையாரிட்டி அவங்களுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். எனவே தங்குற வசதியோடு கூட நாங்கள் இதை செய்து வருகிறோம். அருமையானவர்களே, உங்களுக்கு தெரிந்தவர்கள் அதை மாதிரி நாங்கள் IAS ஆகணும், IPS ஆகணும் அப்படின்னு வாஞ்சை உள்ள, படிக்கக்கூடிய, தரிசனம் உள்ள மாணவர்கள் இருப்பார்களானால் கீழே காண்கிற அந்த ஃபோன் நம்பரை குறித்து உடனடியாக தொடர்பு கொள்ள சொல்லுங்கள். இன்னும் ஒரு சில சீட் தான் இருக்குது. நம்ம சீக்கிரமாக அவங்கள இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணி ஜூன் மாதம் 2ஆம் தேதி கிளாஸஸ் ஆரம்பிச்சிருவோம். சீக்கிரமாக இந்த காரியத்தை நீங்கள் கவனத்தில் கொள்ளுங்கள். ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பாராக. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய ஸ்தானத்தை எவ்வளவு ஜாக்கிரதையாக நம்ம காத்து கொள்ளணும், நம்ம ஸ்தானத்தை இழப்பதற்கு என்ன காரணம் என்பதை பல தலைப்புகளில் நம்மோடு கூட ஆண்டவர் பேசினார். 27ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 8ஆம் வசனம், தன் கூட்டை விட்டு அலைகிற குருவி எப்படி இருக்கிறதோ அப்படியே தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிற மனுஷனும் இருக்கிறான். நம்முடைய ஸ்தானத்தை நாம் இழந்து தேவன் அங்கே வருத்தப்படுவார், துக்கப்படுவார். அதற்கு நாம் ஒரு காரணமாக மாறிவிடக்கூடாது. யோசித்து பாருங்கள், நமக்கு ஸ்தானத்தை கொடுத்தது கர்த்தர், நம்ம அதை இழக்கலாமா? எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போது தேவன் இந்த நாட்களில் நமக்கு அந்த கிருபைகளை, நன்மைகளை தந்தருள்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நேரத்தில் நான் உங்களோடு கூட யூதாசை குறித்து நான் சில காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், அந்த ஸ்தானத்தை இழப்பது என்பது என்ன அப்படின்றத நான் உங்கள் கூட ஒரு சில காரியங்கள் மூலமாக உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆண்டவர் பாருங்கள் எவ்வளவு பாசமாக 12 பேரில் இந்த யூதாசையும் கூட ஆண்டவர் தெரிந்தெடுத்தார். தம்முடைய சீஷனாக கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஆனால் இந்த அப்போஸ்தலர் 1:24 எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும் இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் பங்கு பெறுவதற்காக 2 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. பிரியமானவர்களே, 2 பேரில் யாரை நீங்கள் தெரிந்து கொள்றீங்க அப்படின்னு யூதாஸின் இடத்திலே தெரிந்து கொள்வதற்கு இவர்கள் ஜெபிக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இதில் ஒரு முக்கியமான வார்த்தை, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்தில் அவன் தன் ஸ்தானத்தை இழந்து போனான். எவ்வளோ ஒரு மகிமையான ஸ்தானம், இயேசுவோடு நடக்க ஒரு வாய்ப்பு, ஒரு ஸ்தானம் கர்த்தர் அவனுக்கு தந்தார். ஆனால் இப்படி அநியாயமாக இந்த ஸ்தானத்தை அவன் இழந்துட்டானே. அவன் இழந்த முதல் ஸ்தானம், அந்த ஸ்தானத்தில் முதலாவது என்ன ஸ்தானத்தை அவன் இழந்தான் அப்படின்னா, முதலாவது அழைப்பை அவன் இழந்து போனான். அழைப்பை இழந்து போனான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவனை அழைத்தார். உண்மையுள்ளவர் அவனை அழைத்தார். எதுக்காக அழைத்தாரா? வேதத்தில் யோவான் சுவிசேஷத்தின் 6ஆம் அதிகாரம் 70வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 6:70, இயேசு அவர்களை நோக்கி, 12 உங்களை நான் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களுக்குள்ளும் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அழைத்தார். அவன் இழந்ததை பாருங்களேன், அவனுடைய அழைப்பை. அவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு ஆண்டவர் அவனை அழைத்தார். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் போகும் பொழுது அவனை கர்த்தர் சூஸ் பண்ணார் இல்லையா? அந்த ஒரு அழைப்பை அவன் இழந்து போனான். நம்ம இந்த உலகத்தில் சுவிசேஷம் உங்களுக்கு சொல்லும் பொழுது, இயேசு கிறிஸ்துவை குறித்து உங்களுக்கு அறிவிக்கப்படும் போது எத்தனை நேரங்கள் நம்ம யோசிச்சிருக்கோம், என் கூட இந்த 100 பேரில் என்னை கர்த்தர் தெரிந்தெடுத்தாரே இல்லையா? உங்கள் கூட படித்த எல்லாரை காட்டிலும் உங்களை கர்த்தர் அழைத்து தெரிந்தெடுத்தாரே. பிரியமானவர்களே, அப்போ இந்த அழைப்பை நம்ம இழந்து விடவே கூடாது. இந்த அழைப்பு ஒரு உன்னதமான ஒரு அழைப்பு. நான் கிறிஸ்தவனாக வாழ, நான் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ
அவருக்கு பின்னால் போக என்னை அழைத்தவர் அவர். இந்த அழைப்பு உன்னதமான அழைப்பு. இந்த அழைப்பை தான் யூதாஸ் இழந்து போனான். நிறைய பேர் கிறிஸ்தவ வாழ்க்கையில் கிறிஸ்தவங்களாக இருப்பாங்க, ஆனால் தாங்கள் எவ்வளவு மேன்மையான ஒரு அழைப்புக்கு நான் பாத்திரமாக நான் நடக்கணுன்ற அந்த உணர்வே இல்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்துட்டுருக்காங்க. பேர் கிறிஸ்தவங்களாக வாழ்கிற நிறைய பேரை பாருங்களேன். ஏதோ ஞாயிற்றுக்கிழமையான சர்ச்சுக்கு போகிறதும் ஒரு ஏனோ தானோன்னு வாழ்கிற ஒரு வாழ்க்கை. அதாவது அவர்கள் அழைப்பை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். பிரியமானவர்களே, 24 மணி நேரமும் நம்ம உள்ளத்தில் ஓட வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் அழைக்கப்பட்டவன், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்கள். இதை மறந்துவிடவே கூடாது. எதற்காக அழைத்தாராம் பாருங்களேன். மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இந்த யூதாஸையும் கர்த்தர் அழைச்சதுக்கு காரணத்தை மார்க் 3:14 சொல்றாரு. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அவர்களை ஏற்படுத்தினார் என்று 15ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தம்மோடு கூட ஏன் அழைத்தார்? அழைப்பு இழந்துட்டான் இல்லையா? அது எப்படிப்பட்ட அழைப்பு பாருங்களேன். அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவனுக்கு கிடைத்த அழைப்பு. இரண்டாவதாக, தம்மோடு இருக்கும்படியாக தேவன் அவனை அழைத்தார். இதுக்கு தான் நம்மளையும் அழைச்சிருக்கிறார், அவரோடு கூட இருப்பதற்காக. இன்னைக்கு நம்ம ஒரு நாளும் யூதாஸாக மாறிடக்கூடாது. ஒரு நாளும் நம்ம அந்த அழைப்பை இழந்து விடக்கூடாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் யூதாஸுக்கு கொடுத்த ஒரு பெரிய பாக்கியம், இயேசுவோடு கூட இருப்பதற்கு அவனுக்கு கிடைச்ச பாக்கியம். அதை அவன் இழந்து போனான். அந்த அழைப்பை அவன் இழந்து போனான். பாருங்க, இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனால் அவர்களை அப்போஸ்தலர்களாக தேவன் அழைத்தார். அவன் இவ்வளவு பெரிய மேன்மையான அழைப்பை எல்லாம் இவன் இழந்துட்டானே, ஸ்தானத்தை இழந்துட்டானே. இயேசுவோடு இருக்க வேண்டியவன், தெரிந்து கொள்ளப்பட்டதை காத்து கொள்ள வேண்டியவன், நான் இயேசுவின் சீஷன், இந்த அழைப்பை, நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், இந்த அழைப்பை யூதாஸ் இழந்து அவன் என்னைக்கு ஆண்டவரை விட்டு வெளியே போனானோ, கூட்டை விட்டு அலைகிற குருவியை போல் அவன் மாறி போனான். ஸ்தானத்தை இழக்காதீங்க, ஆண்டவரை விட்டு விலகிறாதீங்க. நான் இயேசுவோடு இருக்க தான் அழைக்கப்பட்டனே தவிர நான் உலகத்துக்கு பின்னால் போகிறதற்கு அல்ல, தேவையில்லாத காரியத்தை பேசுவதற்கு அல்ல. நான் அழைக்கப்பட்ட நோக்கம், அதை நான் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்வேன்னு இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீங்களா? ஸ்தானத்தை இழக்க காரணம் என்ன தெரியுமா? அழைப்பை இழந்து போனார்கள். யூதாஸ் அழைப்பை இழந்தான். விளைவு என்ன தெரியுமா? அவன் முடிவு பரிதாபம். ஒரு வசனத்தை இன்னைக்கு வாசிப்போம். அந்த வசனம் தான் இன்னைக்குரிய மனப்பாட வசனம். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். 1 பேதுரு 2:9. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறீர்கள். இந்த வார்த்தையை நம்ம இன்னைக்கு மனப்பாடம் பண்ணிக்கொள்வோம். அடிக்கடி சொல்லுவோம், நான் அழைக்கப்பட்டவன், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைக்கப்பட்டவன். அட்ரஸே இல்லாத ஒருவனை ஆண்டவர் கொண்டு வந்து யூதாஸுக்கு ஒரு வாய்ப்பை தந்து அழைத்து அந்த ஸ்தானத்தில் உட்கார வச்சா அந்த ஸ்தானத்தை இழந்துட்டானே. அழைப்பை தொலைச்சா ஸ்தானத்தை இழந்துருவோம். அழைப்பில் எப்போதும் கவனமாக இருப்போம். அழைத்த அழைப்பை நாம் காத்துக்கொள்வோம். கர்த்தர் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தேவனே, எங்கள் அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தீர். இந்த அழைப்பை காத்து கொண்டு அழைப்பிலே நிலைத்திருக்க, அழைப்பை எப்போதும் நாங்கள் உணர்ந்து ஏன் அழைக்கப்பட்டோம் என்ற அந்த அறிவோடு ஞானத்தோடு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் அழைத்த அழைப்பிலே நாங்கள் ஜாக்கிரதையாக எங்களை காத்து கொண்டு ஓட எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.